இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் தாய் கிழவி. இந்த படத்த பார்த்தீங்கன்னா, அவுட் அண்ட் அவுட் பயங்கரமா ஷைன் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா அவர்கள். ஸோ அவங்க எடுத்துட்ட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான கேரக்டர். அத வந்து அவங்க டெலிவர் பண்ண விதம் வந்து ரொம்ப செமையான ஒரு டெலிவர் அண்ட் நமக்கும் பயங்கரமா இந்த படம் வந்து கனெக்ட் ஆச்சு. செகண்ட் பாசிட்டிவ் நான் பார்த்தது வந்து டைரக்டரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அவரோட ஸ்டோரி டெல்லிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் அது. ஆனா, அவர் சொன்ன ஸ்டோரி விதம் வந்து ரொம்ப என்கேஜிங்கா, அதில இடையில இடையில காமெடியும் வந்து அவர் கலந்து கொடுத்த விதம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வந்து பெரிய கமல்ஹாசன் ஃபேன்னு நெனைக்கிறேன். படத்தோட ஓவரால் எல்லா இதுலயுமே வந்து அங்கங்க கமல்ஹாசன் சாரோட சாங்ஸ் வந்து ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு குறிப்பா அதில வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோல் பிளாட்டு. அப்புறம் இன்டர்வலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ராதிகா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளிய வருவாங்க. அதெல்லாம் செம்ம கூஸ்பம்ப் மொமெண்ட்டுங்க. அவங்க அதில யூஸ் பண்ணியிருக்க கமல்ஹாசன் ப்ளேஸ் பண்ண சாங், ராதிகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் 2மே ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் ஸ்டோரி டெல்லிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, படத்தில நல்லாவே ஸ்டோரி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் டல் மொமெண்ட்ஸ் இருக்கு அங்கங்க. இல்லன்னு சொல்ல முடியாது. படத்தில சொன்ன மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அது நெறைய பேத்துக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். யாராச்சும் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மூவி, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் உங்க ஃபேமிலியோட நீங்க பார்க்குறோம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த படம் உங்களுக்காண்டி தான். ஸோ மிஸ் பண்ணாம தியேட்டர்ஸ்ல பாருங்க. அடுத்த ஒரு ரிவ்யூல நான் சந்திக்கிறேன். பாய்.